ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. பாரதி வந்து ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க. அழுதுகிட்டு இருக்கப்ப வந்து ரத்னம் வந்து தைரியம் படுத்துகிறாங்க. எப்படியும் துறை கூட இருப்பானா இல்லையான்னு தெரில. ஃபோன் பண்ணி பார்த்தாலும் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. எப்படியும் அவன் வந்துடுவான், வர்றப்ப நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அல்லாத தமிழ் எங்கேயும் போயிட மாட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து துறை வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆனோடனே பார்த்துட்டு பாரதி வந்து ஓடி போகிறாங்க. ஓடி போன வேகத்துக்கு குழந்தை எங்கே இருக்குது, நீ மட்டும் வந்திருக்க அப்படின்னு கேட்டோன்னே, குழந்தைய நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓடி வந்து ரத்தனம் வந்து பலார்னு அடிக்கிறாப்புல நம்ம துறை. எங்கடா எனக்கு எல்லாம் தெரியும்டா, என் பேத்தி நீ தான்டா என்னமோ பண்ணிட்ட அப்படின்னு எங்கடா வச்சுருக்க அப்படின்னு சொன்னோன்னே, அட என்னப்பா நீ வேறு, நான் வந்து எந்த தப்பும் செய்யலப்பா, அப்போ இவ்வளோ நேரம் ஃபோனை ஏன்டா எடுக்கலன்னு, நான் வந்து என் ஃப்ரெண்டு பார்ட்டி கொடுத்தான், குடிச்சு சாப்பிட்டுட்டு நான் தூங்கிட்டேன், எனக்கே ஆதி வந்து சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இப்போ விஷயம் தெரிஞ்சு தான் நான் வீட்டுக்கே வரேன் அப்படின்னு சொன்னோன்னே ரத்னம் வந்து கேட்குறாங்க, அந்த தம்பியும் வந்து தேடிக்கிட்டு இருக்கான்னு பாரதிக்கிட்ட கேட்டேன். ஆமாப்பா தேட சொல்லியிருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னு, நீ கவலைப்படாத தைரியமாக ஒரு தடவை அந்த தம்பி தான் கண்டுபிடிச்சி கொடுத்தாப்புல, நிச்சயமாக இந்த தடவையும் அவங்க அந்த தம்பி கண்ணுலேயே படம் வேண்டிக்க அப்படின்னு சொன்னோன்னா ஓடி போய் வந்து வாசு ஃபோட்டோ முன்னாடி வேண்டிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வாசு நீ போனதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறது எதுக்கு வாழ்கிறேன்னு தெரியாமல் இருந்தேன், கடைசியில் நம்ம குழந்தைக்காக வாழணும்னு நினச்சேன், இப்போ என்ன பார்த்தா இப்படி ஆகி போச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, நீ தான் நல்லபடியாக வந்து நம்ம குழந்தைக்கு பாதுகாப்பாக இருந்து என்கிட்ட வந்து மீட்டு எடுத்துகிட்டு வரணும், அதுக்கு ஓம் பொறுப்பு தான் ஒன்றா நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஆதிக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பார்ப்போம் கிடச்சிச்சா அப்படின்ட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணுறப்ப இன்னும் குழந்தை கிடைக்கலையே, நீ வீட்டுக்கு வந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை இங்கேயும் வரல அப்படின்னா, நீங்கள் கவலைப்படாமல் அழாதீங்க பாரதி, எதுவாக இருந்தாலும் நான் எப்படியாவது கண்டுபிடிச்சி வீட்டுக்கு நான் பத்திரமா அழைச்சிட்டு வர்றது என் பொறுப்பு, நீங்கள் தைரியமாக இருங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. பாவம் அந்த தம்பி நமக்காக ராப்பகலாக வந்து தேடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு ரத்னம் வந்து ஃபோன் பண்ணி அவருக்கு நன்றி சொல்லுமா, நம்ம ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம், நேரில் பார்த்து சொல்லணும் கண்டுபிடிச்சிட்டாருனா அப்படின்னு சொன்னோன்னா, சரி அதெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து கார் ஓட்டிகிட்டு இருக்கப்போ யோசிக்கிறாப்புல. அப்போ தான் அவருக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து தமிழ் வந்து ஸ்கூலை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது, யாராவது நம்ம அப்பாவோ அம்மாவோ இல்லை தாத்தாவோ பாட்டியோ வந்தால் மட்டும்தான் இப்போ வரணும்னு சத்தியம் வாங்கியிருக்காப்புல ஆதி. அது அவருக்கு ஞாபகம் வருது. ஆமாம் இந்த சத்தியத்தில் உங்கள் பேரை ஆட் பண்ணலையே ஃப்ரெண்ட் அப்படின்னு, என்ன அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு ஆதி கேட்டோன்னா, ஆமாம் எவ்வளோ பிடிக்கும்னோன்னா கையை தூக்கி ரொம்ப தூரம் பிடிக்கும் இந்த உலக அளவு அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா சரி நிச்சயமாக நீ வந்து வேறு யாரும் வராமல் ஸ்கூலுக்கு விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, ப்ராமிஸ் ஃப்ரெண்ட் யாரும் நம்ம சொந்தக்காரங்க வராமல் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ண ஞாபகம் வந்தோன்னே ஸ்கூலுக்கு வந்துடுறாப்புல. ஸ்கூலுக்கு வந்தோடனே செக்யூரிட்டியை பார்த்து உள்ளே போகலான்னு நம்ம பார்க்குறப்ப வந்து இதை தடுத்து நிறுத்துறாப்புல. செக்யூரிட்டியோ நீ சீரியஸ்னஸ் புரியாமல் பேசுகிறியா, குழந்தை உள்ளே இருந்துச்சுன்னா என்னையா பண்ணுவோம், காலையில் வரைக்கும் நீ பாதுகாப்பாக கொடுக்க முடியும், தள்ளியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போய் பார்த்தா வந்து இன்னொருத்தரும் வராங்க. இவர் ஏன் உள்ளே விட்ற அப்படின்னா, இந்த குழந்தைய பார்த்துருக்கேன், ஆமாம் பார்த்துருக்கேன், கண்ணாம்பூச்சி விளாண்டதுக்கப்புறம் விளாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டு விட்டேன் அப்படின்னோடனே, இவரை வெளில அனுப்பணுன்னா அதெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னோடனே, திடீர்னு ஒரு ரூமில் வந்து லைட்டாக வந்து தமிழ் ரூமில் வந்து இருக்கிற ரூமில் புகை வருது. புகை வர்றப்போ வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து கதவை திறக்கிறதுக்கு தட்டுறாங்க. அப்போ தான் தெரியுது தமிழ் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து கண்ணாம்பூச்சி விளாண்டுட்டு இருக்கப்போ ரூம்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு தாப்பா வந்து ஸ்டூல் மேலே ஏறி போட்டு எடுத்து தாப்பா போட்டுறாங்க. மறுபடியும் தாப்பா போட்டுறதை திறக்கலான்னு பார்த்தா ஹைட்டு எட்டாமல் போயிடுது. அப்புறம் அந்த நேரம் பார்த்து ஒரு புகை மண்டலமாக ஆகி போனதுனால மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அது அந்த கதவை உடச்சிட்டு உள்ளே போய் கரெக்டாக வந்து தமிழை தூக்கிட்டு ஓடி வராங்க. அப்போ தான் இவங்க செக்யூரிட்டிக்கும் இவங்களுக்கும் புரியுது என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட ஓடி வந்து தமிழ் வந்து கொடுக்குறாப்புல. இந்த மாதிரி என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு, திடீர்னு ஸ்கூலில் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா, எவ்வளோ நேரம் ஆச்சு என்ன ஆச்சுன்னு தெரில, தயவு செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து உள்ள அவசர சிகிச்சை பிரிவுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அழைச்சிட்டு போனோன்னே உட்காந்து மாஸ்கெல்லாம் போட்டு வந்து பார்த்து சுவாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாரதிக்கு ஃபோன் போட்டு முதல்ல சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாப்புல. ஆதி மொத்த குடும்பமும் ஓடி வந்துடுறாங்க. என்னாச்சு தம்பி, என்ன பிரச்சனை, நல்ல வேலை காப்பாற்றி கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னா, இல்லை இருக்கட்டும் சார் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன நடந்துச்சு அப்படின்னோடனே, நடந்த விஷயம் எல்லாம் ஸ்கூலில் நடந்த எல்லாமே ஆதி வந்து விளக்கி சொல்கிறாப்புல. ரத்னம் வந்து கையெடுத்து கும்பிட்டு, வாழ்நாளில் உங்களை வந்து எந்த ஜென்மத்துலேயும் மறக்க மாட்டேன் தம்பி, ரெண்டாவது தடவையாக என் பேத்தியை வந்து காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க அப்படின்னோடனே, இல்லையா இருக்கட்டும், டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டோன்னே, டாக்டர் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொன்னோன்னே, சரின்ட்டு டாக்டர் வராங்க. வந்த வேகத்துக்கு வந்து பார்த்துட்டு, இல்லை ரொம்ப நேரம் வந்து அந்த காற்றை வந்து சுவாசித்ததுனால வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, அதனால் வந்து லங்ஸில் ஃபுல்லாக வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு, அதனால் இன்னொன்று எல்லோரும் கதறி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போன்னு பார்த்து, இல்லை பயப்படாதீங்க, இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, நீங்கள் சரியான நேரத்தில் சரியான டயத்துக்கு வந்து நீங்கள் வந்து அழைச்சிட்டு வந்துட்டீங்க, அதனால் மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் வராத லெவலுக்கு நம்ம பார்த்துக்கலாம். நான் இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன், அது இன்னும் ஒரு ரியாக்ட் ஆகிறதுக்கு ஒரு 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும், நீங்கள் ஒன்றும் பதட்டப்படாதீங்க, யாராவது ஒருத்தர் மட்டும் போய் வந்து தமிழை பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே டாக்டர் போயிடுறாங்க. பாரதி வந்து கதறி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க.
அஹ், சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ரத்னத்தோட ஒய்ஃப் வந்து அழாதம்மா மரகதம் வந்து தைரியமாக இரு, தமிழுக்கு ஒன்றும் ஆபத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஆதி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. பாரதி, நீ வந்து இப்படி அழுகுறத பார்த்து என்னால் ஒன்றும் கையை பிடிச்சி வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன், தமிழுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு. ஆனால் என்னால் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கே. நீ ஒன்றும் கவலைப்படாத, நிச்சயமாக வந்து நம்ம பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராது, காப்பாற்றிடுவேன் அப்படிங்கிறது என் மனசார நான் நினைக்கிறது உனக்கு நல்லாவே புரியும் அப்படின்னு வந்து ஆதி வந்து சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் தனம் வந்து ஃபோன் பண்ணி மணிக்கு பேசுகிறாங்க. தமிழ் கிடச்சாச்சா அப்படின்னோன்னா, கிடச்சாச்சுங்க. ஆனால் வந்து அவ உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம், நீங்கள் கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வர ட்ரை பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட முடிக்கிறாங்க.